நான் இன்னைக்கு சொல்றது உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லுங்க. நடந்திருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஃபர்ஸ்ட்டெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன நம்ம சொல்றதெல்லாம் ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே, இவங்களுக்கு நம்மள பத்தி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, நம்ம மனச புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும் கேளுங்களேன். நான் சின்ன பையனா இருக்கிறப்பவே எங்க ஊர்கிட்ட ஒரு சுடுகாடு இருக்கு. போர் அடிச்சதுன்னா நாங்கலாம் அங்க தான் போய் உட்காந்து விளையாண்டுட்டு இருப்போம். நானு, ராஜேஸ்வரி, ராஜலட்சுமி நாங்க 3 பேரும். சில நாள் அவங்க வரலைன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அப்ப நான் மட்டும் போவேன் அங்க சுடுகாட்டுல. அங்க ஒருத்தங்க ஒரு பைத்தியம் அவங்க மட்டும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அது மோஸ்டா மத்தியான டைம்ல தான் நான் அந்த இடத்துக்கு போவேன். அங்க சுடுகாட்டுக்கு போய் பார்த்தா அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்களா, அவங்க கிட்ட நான் பேச ட்ரை பண்ணுவேன். இவங்க மனசுக்குள்ள என்ன ஓடும், இவங்க என்ன நினைச்சுக்கிட்டே இருக்காங்க, ஏன் யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம எதாவது பேசி அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத கரைக்கலாமா அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவேன். நானும் போய் என்னென்னமோ நின்று தலைகின நின்று உங்க பேர் என்ன என்ன ஏதுன்னு கேட்பேன். அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அது ஒரு கோயில் மாதிரி அங்க ஒரு ஆலமரம் இருக்கும் அந்த சுடுகாட்டுக்கு நடுவில். அங்கதான் உட்காந்துருப்போம். நான் பேசி பேசி பார்ப்பேன், என்னென்னமோ பண்ணுவேன். பேசவே பேசாது, எனக்கு போர் அடிச்சுட்டு அடைச்சிப்பா அப்படின்ட்டு நான் போயிருவேன். காட்டுக்குள்ள தனியா போய் கள்ளி செடியெல்லாம் இருக்கும், அதுல பேர் எழுதி விளையாண்டுட்டு இருப்பேன். இன்னும் சில டைம்ல எனக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா, இப்பெல்லாம் நீங்க வண்டி எடுத்துட்டு ரொம்ப தூரம் எங்கேயாவது தனியா போறீங்கன்னா, அது மாதிரி நான் ரொம்ப தூரம் நடந்தே போயிருவேன். அப்பெல்லாம் போனா ஒன்னா உம்மூஞ்சி நான் பார்க்க எம்மூஞ்சி நீ பார்க்கன்னு உட்காந்துட்டு இருக்கிறது, இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் பைத்தியம். அப்புறம் இந்த கிழவி அவங்க கிட்ட எல்லாம் உட்காந்து கதை கேட்கறது, அப்புறம் இந்த பொம்மைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு விளையாடுறது, அப்புறம் சம்பந்தமே இல்லாம யாராவது ஊருக்குள்ள ஒருத்தர் வீடு எனக்கு பிடிச்சிருக்கும், அந்த வீட்டு வாசல்ல போய் நான் உட்காந்துட்டு இருப்பேன். இப்பெல்லாம் குழந்தை கையில போன் இருக்கிறதுனால தெரியாது இதெல்லாம். அப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இப்படிதான் பண்ணி ஆகணும்.